மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம் ஜென்மச்சனியின் பிடியில் இருப்பினும் கும்பம் அவரது உன்னதமான ஆட்சி வீடாகும். ஆதலால் பாதிப்பு சற்று குறைவாகவே இருக்கும். வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் குரு பகவானும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதாலும் கைப்பணம் கரையும். வருமானம் நல்லபடி இருப்பினும் கைப்பணம் பல வழிகளிலும் செலவழியும். எந்த செலவையும் கட்டுப்படுத்த இயலாது. நண்பர்களுக்கு உதவ சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிப்பது, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மனதில் உறுதி அவசியம். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் செல்ல நேரிடும். திருமண முயற்சிகளை இம்மாதம் ஒத்தி போடுவது நல்லது. உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் நல்லது. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்கள். அஷ்டமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால் அதிக அலைச்சலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளி செல்வதை தவிர்ப்பது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள உதவும். உத்தியோகம் எப்பொழுதெல்லாம் ஜென்மராசியில் சனி பகவான் வருகிறாரோ அப்போதெல்லாம் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படும். தொழில் வியாபாரம் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். இருப்பினும் பாடுபடுவதற்கு ஏற்ப பலனை அளித்தருள்வார் சனி பகவான். சந்தை நிலவரம் சாதகமாக மாறும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இந்த தை மாதம். நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவும். புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம். கூட்டாளிகளிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உணர்ச்சி வசப்படாமல் சமரச முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். கலைத்துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். பல மாதங்களாக நீங்கள் சந்தித்து வந்த பின்னடைவு இப்போது நீங்கும். குறிப்பாக திரைப்படத் துறையினருக்கு புத்துயிர் அளிக்கும் மாதம் இது. இந்த படத்தயாரிப்பாளர்கள் எடுக்கும் திரைப்படங்கள் வெற்றியை தேடித்தரும். அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருப்பினும் அவற்றின் பலத்தை விட ஜென்மச்சனியின் பலமே சற்று அதிகமாக உள்ளதால் கட்சியில் மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உருவாகும். உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து இது பற்றி விளக்கலாம் என்றாலும் அவர்களை சந்திப்பதிலும் தடங்கல்கள் தொடர்ந்து நீடிக்கும். மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இல்லாமல் நீடிக்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உதவும். மனதில் எவ்வித தவறான எண்ணங்களும் ஏற்படாது. ஏனெனில் வித்யாக்காரகரான புதனுக்கு குரு பகவானின் 9ஆம் சுப பார்வை கிடைக்கிறது. சிலருக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. விவசாயத்துறையினர் தை 20ஆம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக உள்ளன. விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். விவசாயத்திற்கு அவசியமான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். தை 21ஆம் தேதியிலிருந்து மாதம் முடியும் வரை சற்று சிரமமான நாட்களாகவே இருக்கும். அண்டை நிலத்தாரோடு பகையுணர்ச்சி வேண்டாம். பெண்மணிகள் குடும்ப தனஸ்தானத்தில் ராகு, திருத்திய ஸ்தானத்தில் குரு. குடும்ப நிர்வாகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு சக்திக்கு மீறிய உழைப்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உறவினர்கள், அலுவலக நண்பர்கள் ஆகியோருடன் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் பழகுங்கள். பரிகாரம் திருநள்ளாறு தரிசனம் சிறந்த பரிகாரமாகும். மேலும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 15 பின்னிரவு முதல் 18 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.